வணக்கம் ராஜேஸ்வரி. வேலூர் அடுத்த அப்துல்லாபுரம் பகுதியில் விமான நிலையம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றன. இந்த பணி 90% பணியை நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது அந்த விமான நிலையம் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றன. இதனால் அந்த விமான நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு கான்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த அப்துல்லாபுரம் பகுதியிலிருந்து அணைக்கட்டு செல்லக்கூடிய சாலையின் ஓரமாகத்தான் இந்த பணி நடைபெற்று வருகின்றன. அந்த பகுதியில் அம்முண்டி கூற்றோடு பகுதியில் அணைக்கட்டு செல்லக்கூடிய சாலை அருகாமையில் வாலாஜா பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் மற்றும் அவருடைய மனைவி சரண்யா இருவரும் இருசக்கர வாகனத்தில் அணைக்கட்டில் இருந்து வாலாஜாவுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த இருசக்கர வாகனமானது நிலை தடுமாறி அந்த சாலையோரம் இருந்த பள்ளத்தில் விழுந்திருக்கின்றனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அதை கண்டு அவர்களை மீட்பதற்காக அங்கு சென்றிருக்கின்றனர். அந்த பள்ளம் 10 அடிக்கு மேலே இருப்பதன் காரணமாக இந்த சாலையிலிருந்து கீழே இறங்க முடியாத நிலை இருந்திருக்கின்றன. உடனே விமான நிலையத்தில் இருந்த அந்த செக்யூரிட்டிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர். பாதுகாவலர்கள் உடனே அந்த பகுதிக்கு வந்து விருதுபுர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். காவல்துறையும் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து பள்ளத்தில் விழுந்த கணவன் மனைவி இருவரையும் பள்ளத்திலிருந்து மேலே ஏற்றிருக்கின்றனர். இருசக்கர வாகனம் பள்ளத்தில் விழுந்திருக்கின்றது. அந்த இருவரையும் மேலே ஏற்றி 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் நந்தகுமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றன. எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று 108 ஆம்புலன்ஸில் அந்த மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார். மனைவிக்கும் சிறிது காயம் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் பார்த்தோம்னால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், விமான நிலையம் அமைப்பதற்காக இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளும் எந்த ஒரு விபத்து ஏற்படாத இருப்பதற்கான பணிகளை முழுமையாக செய்த பிறகு இது போன்ற பணியை தொடர வேண்டும். இது போன்ற அலட்சியமாக பணியை செய்வதால் பொதுமக்களுக்கு இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்றன. இனிவரும் காலங்களில் பாதுகாப்பாக பேரிகார்டுகள் சாலைகளில் ஓரம் அமைத்த பிறகு இது போன்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ராஜேஸ்வரி.